ஆகாஷ்வாணி. நேயர்கள் இப்போது நட்சத்திர இரவு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ். மனோகரன், அமைப்பு ஜே. ஜெயா. நட்சத்திர இரவு நாடகம். நளினி, இப்ப எதுக்குமா இவ்வளவு கோவம்? அதுவும் நீ ஊருக்கு போற இந்த நேரத்துல என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? 2 நைட்டியை மடிச்சு இங்க கட்டில் மேல தானே வச்சேன், எங்க காணோம்? இதுவா பாரு. கொடுங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு பம்ப விலைக்கு வாங்கிட்டு வரதே உங்களுக்கு வேலையா போச்சு. இங்கதான் எங்கேயோ வளையல் பாக்ஸ் வச்சேனே, எங்க? இதுவா பாரு. கொடுங்க. அபார்ட்மெண்ட்ஸ்ல ராஜப்பா செக்ரட்டரியா இருந்த வரைக்கும் அசோசியேஷன் ஆபீஸ் பக்கம் கூட நீங்க போனதில்ல. சுபாஷினி செக்ரட்டரி ஆனதும் அசோசியேஷன் ஆபீஸ்ல கதியா கடந்தீங்க. எனக்கா தெரியாது? அவ ஹெல்ப் வேணும்னு கேட்டாலாம், இவரு சரின்னு சொல்லிட்டாராம். நளினி, அபாண்டமா என் மேல பழி போடாத. உன்னை தவிர ஒரு பொண்ணை நிமிந்து பார்த்தது கூட கிடையாது தெரியுமா? எங்க ஆபீஸ்ல என் சீட்டு பக்கத்துல கவிதான்னு ஒரு பொண்ணு, அவ்வளவு அழகா இருப்பா. இந்த விளம்பரத்துல வருவாங்களே, அது மாதிரி விதவிதமா ட்ரெஸ் போடுவா. சிரிச்சா கன்னத்துல அப்படியே குழி விழும். அவ எப்ப ஆபீஸுக்கு வருவா, எப்ப ஆபீஸுக்கு வருவான்னு ஆளாளுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் நிமிந்து பார்த்ததே இல்லை தெரியுமா? இவ்வளவு ஏன் எதிர் வீட்டுக்கு டெல்லியில இருந்து குடி வந்தாலே ரேஷ்மா, என்ன ஒரு ஹைட்டு, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு சகப்பு. அவ மாடியில துணிக்காய போடும்போது பழைய ஹிந்தி பாட்டை பாடுவா பாரு. ஆனா நான் ஒரு தடவை பார்த்திருப்பேனா? இந்த முரளியை நம்புமா? இவ்வளவு தூரம் அவளை கவனிச்சிருக்கீங்க, உங்களை நான் நம்பணுமா? இருங்க, போன் வருது. ஹலோ ஈஸ்வரி, இதை ரெடி ஆயிட்டேன். நீ கிளம்பிடு, நான் வந்துடுவேன். என்னங்க, அந்த சூட்கேஸ் எடுத்து இப்படி வைங்க. உங்களுக்கு எதுலையுமே கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. வீடு கட்ட கொத்தனாரை கூட்டின்னு வந்தீங்களே, அப்பவே உங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் என் தலை எழுத்து. நளினி, தப்பு என் பேர்ல இல்ல. கொத்தனாரை தேடிட்டு போனேன். வரிசையா 10 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. யாரு கொத்தனார்னு ஒருத்தர் எந்திரிச்சு நான் தான். சரி வான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தோம், சார் கட்டடம் கட்டி முடிச்சுட்டு அப்புறமா அஸ்திவாரம் போட்டுக்கலாமான்னு கேட்டான். அப்படியே ஆடி போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பேரு கொத்தனாராம், செய்யற தொழில் டெய்லராம். நந்தனாரும் பேர் வச்சு கேள்விப்பட்டிருக்கேன், கொத்தனாருன்னு பேர் வச்சு அப்பதான் நான் கேள்விப்பட்டேமா. 2 சூட்கேஸு, ஒரு ஷோல்டர் பேக்கு, ஒரு கட்டப்பை, 2 அட்டை டப்பா, வாட்டர் பாட்டில் ஸ்டேஷன்லேயே வாங்கிக்கலாம். இது என்ன பைய? அட கடவுளே, சாப்பிட்ற பைய மறந்துட்டேனே. ட்ரெயினில் போகிறப்ப சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி, தயிர் சாதம். ஓகே, எங்க இதெல்லாம் ஜாக்கிரதையாக காரில் ஏற்றுங்க. டைம் ஆச்சு. என்னங்க மசம் நிற்கிறீங்க? புறப்படலாமா? நான் ரெடி, வா போலாம். இதை பாருங்க, நான் ஊர்லேருந்து வரத்துக்கு 10 நாள் ஆகும். ஹலோ, ரொம்ப கவலைப்படுற மாதிரி முகத்தை வச்சுக்காதீங்க. உங்களை பற்றி நல்லா எனக்கு தெரியும். காஃபி போட்டு முடிச்சா மறக்காம கேஸை மூடுங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் எல்லா குழாயும் செக் பண்ணுங்க. ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. புரியுதா? புரியுது. வாச கதவை திறந்து போட்டுட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காதீங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி கதவு திறந்து வச்சுட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப நான் ஊர்ல இல்ல. ஒரு திருடன் தைரியமா உள்ள வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கான். அதையும் நீங்க கவனிக்கல. பக்கத்து வீட்டு பெரியவர் தான் பார்த்துட்டு சொன்னாரு. பக்கத்து வீட்டு பெரியவருக்கு இதே வேலை. நல்ல வேலை, அந்த ஆள் இப்ப கிராமத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டார். இல்லைன்னா வரண்டாவில் சேரை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருப்பார். வேலைக்காரிய ஒரு 10 நாளைக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏமா? ஏன் என்ன இவ்வளோ? ஏன் இல்லம்மா, இந்த காஃபி போடணும், துணி துவைக்கணும், வெயிட்ட பெருக்கணும், அது ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. காலையிலயும் சாயங்காலமும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்களே செய்யலாம், செய்யுங்க. அதோ ஸ்டேஷன் வந்துடுச்சு. நீங்க ஸ்டேஷன் உள்ள வர வேண்டாம். இங்க மரத்தடியிலேயே காரை நிறுத்திடுங்க. ஏம்மா நளினி, ரொம்ப தூரம் நடக்கணுமா? நான் கூட வரேன். ஒன்றும் வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸ் 7-8 பேர் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பல்ல காமிச்சு சிரிச்சு பேசணும். அதுக்கு தானே வரேன்றீங்க. இங்கே பாருங்க, நானே போர்ட்டரை வச்சு என் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போய்க்கிறேன். நீங்க இப்படியே கிளம்புங்க. நளினி, எனக்கு ராத்திரி சாப்பாடு வீட்டில் இருக்குல்ல? இல்லை, எனக்கு வரைக்கும் தான் செஞ்சுக்கிட்டேன். எதிரில் ஒரு ஹோட்டல் தெரியுதுல்ல, ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கே போய் ஏதாவது பார்சல் வாங்கிட்டு கிளம்புங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஜாக்கிரதை. 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானே அந்த தரகன், அவனை பார்க்கணும். முதல்ல கண்டுபிடிக்கணும் அவனை. என் வாழ்க்கையோட விளையாடிட்டானே. அப்பாடா, ஒரு வழியா நளினியை ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனி ஒரு 10 நாளைக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, ஏன் லேட்டு, அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க யாரும் இல்லை. நினச்ச போது தூங்கலாம், நினச்ச போது எந்திரிக்கலாம். ஆமாம், வீட்டு சாவி எங்கே வச்சோம்? காரில் தான் இருக்கும். கரெக்ட். சாவி கிடைச்சிருச்சு. என்னது, காரோட பின்சீட்ல ஒரு பொண்ணு ஒய்யாரமா தூங்கிட்டு இருக்கா? கடவுளே, இவன் யாரு? எப்பா காருக்குள்ள ஏறினா? ஏன் இங்க வந்து தூங்குறா? ஆவி கேவின்னு சொல்றாங்களே, ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஆவி பைக்கலாம் கால் இருக்காதே, இவளுக்கு கால் இருக்கே. ஐயோ, இது எப்படி? என்னது, பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிட்டு நிம்மதியா இருக்கான்னு பார்த்தா, அடவா, இது என்ன புது பிரச்சனை? ஒருவேளை ரோடு கிராஸ் பண்றவளா இருக்குமோ? ரோடு கிராஸ் பண்ணா காருக்கு அடியில் தானே விழுவா, எப்படி காருக்குள்ள வந்தா? ஐயோ, இருக்காளா இல்லையானே தெரியலையே. மூச்சு விடுறா, உயிரோட தான் இருக்கா. ஒருவேளை நளினிக்கு தெரிஞ்சவளா இருப்பாளா? நான் ஊர்ல இல்லாத போது இவரை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு நளினி ஏற்பாடு பண்ணியிருப்பாளா? அப்படியே இருந்தாலும் இவைய பின்சீட்ல மயங்கி கிடக்கணும். தலை சுத்துதே. போலீஸுக்கு சொல்லிடலாமா? வேண்டாம், அவங்க என்னையே சந்தேகப்படுவாங்க. பொண்டாட்டி ஊர்ல இல்லாத போது ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறேன்னு கொடைஞ்சி எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நளினிக்கு தகவல் சொல்லி வரவழைச்சு என் மானமே போயிடும். ராசி பலன்ல ஒரு பொண்ணால உனக்கு ஆபத்துன்னு போட்டிருந்தான், அது நளினியாலன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது இந்த பொண்ணாலன்னு. இவளை யாரு கார்ல கொண்டு போட்டிருப்பாங்க? என்ன காரணத்துக்காக இதை செஞ்சிருப்பாங்க? கடவுளே, ஊர்ல எத்தனை பேர்கிட்ட கார் இருக்கு? இவ வந்து விழுந்து கிடக்க என் கார் தான் கிடைச்சதா? இதை நீ கேட்க மாட்டியா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, நல்லா ஞாபகத்துக்கு வருது. நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நளினி போனப்புறம் நான் காரை மரத்தடியில நிறுத்திட்டு டிஃபன் வாங்க எதிர்ப்பக்கம் இருக்கிற ஹோட்டலுக்கு போனனே, அப்பதான் இவ கார்ல ஏறி இருக்கணும். கார்ல ஏறணும் உட்கார்ந்து தானே இருக்கணும். எதுக்கு தூங்கணும்? ஐயோ, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இடிக்குது. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கரெக்ட், அவங்களே தான், பிரபல சினிமா நடிகை அமுதா. எஸ், அமுதா. ஐயோ 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 ஐயோ, எப்பேற்பட்ட நடிகை, எவ்வளோ பெரிய நடிகை. இவங்க ஏன் கார்ல? இவங்க கால் சீட் கிடைக்காதானே அவன் இவங்க வீட்டு வாசல்ல கியூல நிக்கிறான். இவங்க என்னன்னா என் கார் பின் சீட்ல வந்து தூங்கிட்டு இருக்காங்களே, நம்ப முடியலையே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றது? மேடம், அமுதா மேடம், ஹலோ. நீங்க எப்போ எப்படி என் கார்ல ஏறினீங்க? சி, நானும் இது அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கணும். எவ்வளோ பெரிய நடிகை, என் கார்ல ஒன்றும் புரியல. மேடம், அமுதா மேடம், கண்ணை திறக்கிறாங்க. மெதுவா மேடம், மெதுவா. அப்படிதான். இப்போ லெஃப்ட் ஐ. மெதுவா, ஒன்றும் அவசரம் இல்லை. ஒவ்வொரு கண்ணா திறங்க. அப்படிதான். அப்படி இருந்து உட்காருங்க. நான் எங்க இருக்கேன்? என் வீட்ல, என்னோட கார்ல இருக்கீங்க. நீங்க இந்த வீட்டோட சொந்தக்காரர், இந்த காருக்கும் சொந்தக்காரர். நான் எதுக்காக உங்க கார்ல ஏறினேன்? ஐயோ, எனக்கு கடத்திட்டாங்க. மேடம் மேடம் மேடம், ப்ளீஸ். பொறங்கையால வாயை மூடிக்கிட்டு சினிமாவில் கத்துற மாதிரி கத்துறீங்களே. போற வரவங்க யார் காதுல விழுந்தா என்ன பொழந்து கட்டிடுவாங்க. சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க. நோ, இத பாருங்க, எனக்கு 4 தமிழ் படம், 3 தெலுங்கு படம் இருக்கு. அதெல்லாம் நான் முடிச்சு கொடுக்கணும். சார், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன். நகையா, பணமா, வேற என்ன வேணும்? எனக்கு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நான் ஓடிடுறேன். உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன் சார், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். மேடம் 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 மேடம், நான் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். நீங்கன்னு இல்லை, யாரா இருந்தாலும் ஓடி போய் உதவி செய்யறது என் பழக்கம். என்ன காரணத்தாலேயோ நீங்க என் கார்ல ஏறி படுத்துட்டீங்க. இன்னைக்கு ராத்திரி என் வீட்டில் தங்கிட்டு காலையில் எழுந்து கிளம்பிடுங்க. நீங்க வசதியா உள்ள படுத்துக்குங்க. கொசு கடிச்சாலும் பரவாயில்லன்னு நான் வரண்டாவில் படுத்துக்கிறேன். ஒரு பெரிய விஐபியை கார்ல உட்கார வச்சு பேசுறது என் தப்பு. ப்ளீஸ் உள்ள வாங்க.
சார் எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நான் மட்டும் தான் இருக்கேன். மேடம், ஆவுனா வாயை மூடிட்டு கத்த ஆரம்பிக்கிறீங்களே, இது நியாயமா? நீங்க வேணா வீட்டில் இருந்துங்க, நான் எங்கேயாவது பிளாட்பாரத்தில் படுத்துக்கிட்டு காலையில் வரேன். இந்தாங்க வீட்டு சாவி. இல்லை சார், பரவாயில்ல, நான் உங்களை நம்புகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி வலது கால் எடுத்து வச்சு வாங்க. ஓகே. அப்படியே இடது கால். இப்போ 2 காலில் நடந்து வாங்க. ஓகே சார். உட்காருங்க மேடம். முதல்ல தண்ணி குடிங்க, அப்புறம் டீ குடிங்க. ஓகே. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாவ், வீடு ரொம்ப அழகாக இருக்கு. நான் கட்டினது. ஓ, அது என்ன டேபிள் மேலே ஒரு ஃபோட்டோவை டவலால் மூடி வச்சிருக்கீங்க? அது எங்கள் பாட்டி ஃபோட்டோ. பார்த்தா பயங்கரமாக இருப்பாங்க, அதான் மூடி வச்சிருக்கேன். அவங்க நினைவாள் அன்னைக்கு திறந்துட்டு அப்புறம் மூடிடுவோம். எதுக்கு அது என் ஒய்ஃப் நளினி போட்டோன்னு சொல்லணும்? இது அவங்க பார்த்துட்டு என்ன இவ்வளோ சுமாராக இருக்காங்கன்னு கேட்டால் அதை விட அவமானம் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. மேடம், நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். அந்த பெட்டியை திறந்தா ராஜகுமாரி வர மாதிரி என் கார் கதவை திறந்த உடனே நீங்க இருக்கீங்க. மேடம், இது ஏதாவது பத்திரிக்கையோட ஏற்பாடா? சர்ப்ரைஸா ஒரு ரசிகர் வீட்டுக்கு போகணும்னு? இல்ல மிஸ்டர் ரமணி. என் பேர் முரளி. ஓ இல்ல மிஸ்டர் முரளி. மிஸ்டர் எதுக்கு? இல்ல முரளி. இது பெட்டர். முரளி, பர்ச்சேஸ் பண்றதுக்காக நான் பஜாருக்கு வந்தேன்னா வந்த இடத்துல ஏதோ ஒரு ஜூஸை குடிச்சேன். தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கார்ல ஏறி படுத்துட்டேன். என் காரும் இதே கலர் தான், அதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது கன்ஃபியூஸ் இல்லை, என் அதிர்ஷ்டம். ஓ, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை நேரில் பார்க்கணுன்னு பேயா அலைஞ்சிருக்கேன். ஒரு நாள் அண்ணா நகரில் உங்கள் ஷூட்டிங், அவிச்ச வேர்க்கடலை வேணுன்னு மேனேஜர்கிட்ட கேட்டீங்க. அவர் ஒரு கூட வேர்க்கடலை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தார். உங்களை சுற்றி டச்சப், மேக்கப், யூனிட் நிறைய பேர் இருந்தாங்க. ஒருத்தருக்கும் ஒரு கடல் தராம மொத்தமாக சாப்பிட்டு கூடையை கவுத்துட்டீங்க. அப்போ நான் உங்கள் பக்கத்தில் தான் இருந்தேன். அப்படியா? எனக்கு கூட தெரில. இன்னொரு நாள் அடையாள ஷூட்டிங், ஒரு ரசிகர் உங்ககிட்ட வந்து கண்ணத்தை அழுத்தி கிள்னார். ஞாபகம் இருக்கா? கரெக்ட், அடையார் பிரிட்ஜு கிட்ட. கரெக்ட். அதுக்காகவே அந்த ரசிகரோட கையை பிடிச்சிக்கிட்டு என் வீட்டு வரைக்கும் போனேன். ஓ, உங்க பேரை நெஞ்சில பச்சை கொத்தலான்னு போனேன். இங்கு தீர்ந்து போச்சு, இன்னொரு நாள் வான்னு சொல்லிட்டான். உண்மையை சொல்லணும்னா நான் அமுதா ரசிகன் இல்லை, வெறியன். மேடம், எதுக்கு திடீர்னு அழுறீங்க? எனக்கு ஒரு சித்தப்பா. என்னங்க இது? எனக்கு 3 சித்தப்பா. நானே அழல, நீங்க ஏன் ஒரு சித்தப்பா கலறீங்க? அந்த சித்தப்பா என் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு பாக்குறாரு. யாருங்க அவரு? எங்க இருக்க சொல்லுங்க, ஓட ஓட வரட்டுறேன். அவரால் ஓட முடியாதுங்க, அவருக்கு வலது காலில் ஆணி. சரி, பிரச்சனை சொல்லுங்க. நான் சம்பாதிக்கிற பணத்து மேலதான் அவருக்கு குறி, என்னை பத்தி அக்கறையே இல்லை. டேய் சித்தப்பா. இல்ல, நீங்க சொல்லுங்க. அவர் என்ன மும்பைக்கு அனுப்பணும்னு பாக்குறாரு. எதுக்கு? ஹிந்தி படத்தில் நடிக்கவா? இல்ல, என்ன அடியோட நாசமாக்குறதுக்கு. நீங்க சத்தம் போட்டு கலாட்டா பண்ண வேண்டியதானே? எப்படி முரளி முடியும்? தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிப்பாரு, என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த சித்தப்பா நல்லா இருப்பாரா? இல்ல, சுமாரா இருப்பாரு. முகத்துல ஒரு தழும்பு கூட இருக்கும். அது இல்லைங்க, உருப்பிடுவாரான்னு கேட்டேன். இவ்வளவு திறமையான ஒருத்தரை கொண்டாடுறத விட்டுட்டு படபோவி. இந்த குழப்பத்துல தான் அவர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்டியில ஏறினேன், எங்கேயாவது போயிடலான்னு. நேத்து தான் குண்டூர்ல இருந்து வந்தேன். தெலுங்கு படமா? இல்லைங்க, தெரியாம ஒரு லாரியில ஏறி படுத்துட்டேன். அது ஆந்திரா போயிடுச்சு. ஆனா எங்க போனாலும் அவர் கண்டுபிடிச்சிருவாரு. முரளி, இப்போ உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசுற பாருங்க, இதுதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. கவலையே படாதீங்க, நீங்க விடிய விடிய கூட பேசுங்க, கூடவே நானும் பேசுறேன். இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. உங்களை மாதிரி நடிகை எல்லாம் வெளியே போகும்போது கூடவே டச்சப்பு, அசிஸ்டண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களாம் கூட வரது இல்லையா? அவங்க எல்லாருமே எங்க சித்தப்பாவோட ஆளுங்க. இவ்வளோ பிரச்சனை நடுவில் நீங்க சினிமாவில் நடிக்கிறதே பெரிய விஷயம். கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இல்ல, நடிக்க வரலனா என்ன பண்ணிருப்பீங்க? டாக்டர் ஆயிருப்பேன். அத கேட்கல, உங்களுக்கு நடிக்கவே வரலனா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டேன். முரளி, இல்ல ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன்ல, அதான் தமாஷா கேட்டேன். ஓ அப்படியா? முரளி, நான் இங்க எவ்வளவு நாள் தங்கலாம்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எவ்வளவு நாள் வேணா தங்கலாம். ஓ, ஒரு 10 நாள். தேங்க்யூ முரளி, தேங்க்யூ வெரி மச். மேடம், உங்க சித்தப்பாவா? கொடுங்க, உண்டுல நாக்கிறேன். இல்லைங்க, இது வேற. சொல்லுங்க. அப்படியா? ஓகே ஓகே. மேடம்,
உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி தெரியுது. ஆமா. பெட்ரூம்ல போய் படுத்துங்க. சரி. உள்ள வாசக்கதவை தாப்பால் போட்டுக்குங்க. நான் வாசல்ல படுத்துக்கிறேன். ஐயோ இல்ல, எனக்கு உங்க சேஃப்டி முக்கியம். ஓ தேங்க்யூ. முரளி, உங்க கூட ஒரு போட்டோ. எல்லாரும் உங்க கூட போட்டோ எடுக்க ஆசைப்படுவாங்க. நீங்க என் கூட போட்டோ எடுக்கிற ஆசைப்படுறீங்க. தேங்க்யூ. ஓகே. குட் நைட். சேம் டு யூ. லாக் பண்ணிங்க. வரேன். வாங்க. சே, என்ன பெரிய கொசுவா வந்து கிடைக்குது. பரவாயில்ல, ஆனக்காலை வந்தாலும் அமுதாவுக்காக பொறுத்துப்போம். ஏங்க ஏங்க, என்னது வீட்டு வாசல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. அட எழுந்துருங்க. நளினி, நீயா? என்ன 10 நாள் கழிச்சு வரேன்னு சொன்ன, திடீர்னு வந்து நிக்கிற? போன வேலை சீக்கிரமா முடிஞ்சு போச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஏன் வரக்கூடாதா? இது என்ன கேள்வி நளினி? இது உன் வீடு, எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். யாரு கேக்குறது? அது சரி, வீட்ல 2 ஏசி ரூம் இருக்கும்போது எதுக்காக வாசல் வராண்டால வந்து படுத்துட்டு இருக்கீங்க? அது உள்ள கொசு, அதான் நம்ம வந்து என்னமோ திருட்டுத்தனம் நடந்திருக்கு. என்ன கதை உள் பக்கமா தாப்பா போட்டுருக்கு? நான் தான் போட்டுக்க சொன்னேன். என்னது? இது நான் தான் உள்ள தாப்பால போட்டுட்டு வெளியே வந்து படுத்துக்கிட்டேன். என்ன வளர்றீங்க? உள்ள தாப்பா போட்டுட்டு எப்படி நீங்க வெளியில படுத்துப்பீங்க? இல்ல, என்னமோ நடக்குது. உள்ள தூங்கிட்டு இருப்பா. எவ? அவ. என்ன முரளி, ஏதாவது வேணுமா? யாருங்க யாருங்க இவ? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நளினி, இவங்களுக்கு தெரியல? நடிகை அமுதா. முதல் நாள் இவங்க படத்துக்கு போய் படம் கன்றாவியா இருக்குன்னு இன்ட்ரோல வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுமே, அதுதான். வாய மூடுங்க. அவ எப்படி நம்ம வீட்ல? உன்னை ஸ்டேஷன்ல விட்டுட்டு கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. அவளுக்கு ஒரு சித்தப்பா. இன்னும் என் கேள்விக்கு பதில் வரல. அக்கா. ஒன்னதான். என்ன அக்காங்கற? மரியாதை தெரிஞ்சவ. அவ எப்ப எப்படி இங்க வந்தா? நான் காரை நிறுத்திட்டு. என்ன கோவப்படுத்தாதீங்க. அக்கா, நான் சொல்றேன்க்கா. நீ வாய மூடு. எப்படா நான் ஊருக்கு போவேன்னு காத்துட்டு இருந்து இங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டவங்க வந்து தங்கறதுக்காக நான் கடன் வாங்கி வீடு கட்டல. பேங்க்ல லோன் போட்டது நாமா. இது சரிப்பட்டு வராதுங்க. மரியாதையா அவளை கூட்டிட்டு போங்க. இத பார், அவங்கள நான் கூட்டிட்டு வரல, அப்புறம் எதுக்கு நான் கூட்டிட்டு போனோம்? எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. கிளம்புங்க. நளினி, அவங்க சித்தப்பா கண்ணில் அவங்க பட்ட அவங்க வாழ்க்கையே வீணாடும். ப்ளீஸ். ஆமாக்கா, கொஞ்சம் இறக்க காட்டுங்கக்கா. என்னடி 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? முரளி, என்ன அடிக்கிறாங்க, நீங்க பார்த்துட்டு நிக்கிறீங்களே. யாரோ ஒருத்திக்கு பறிஞ்சுக்கிட்டு என்ன அறையறீங்களா? பின்ன என்ன, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? இது ஏன் வீடு. யார் வேணா வருவாங்க, தங்குவாங்க. நீங்களா என்ன அடிச்சது எல்லாமே இப்படி பேசுறீங்க? எங்க இருந்து வந்தது இவ்வளவு தைரியம்? பேசி சொல்லி இந்த அமுதா சொல்லி கொடுத்தாளா? நளினி, மரியாதையை வீட்டு போயிடு. இன்னொரு நிமிஷம் இங்க இருந்த பிரச்சனை ஆயிரும். கனவா? கடவுளே, நளினியை நான் அறிகிற மாதிரி ஒரு கனவா? கூடாது. கனவுலையும் பொண்டாட்டியை பார்த்து கை ஓங்கவே கூடாது. தப்பு. என்ன ஒரு கொடூரமான கற்பனை. போதும் போதும். பொழுது விழிஞ்சதும் முதல் வேலையா அமுதாவை எழுப்பி அவ சொல்ற இடத்துல கொண்டு போய் விட்டுறணும். இல்ல, போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். 1000 தான் என் கூட நளினி சண்டை போட்டாலும் திட்டினாலும் அவ எங்க வீட்டுக்கு இந்த மகாலட்சுமி. மணி என்ன ஆகுது? நடுராத்திரி 1:40. 5:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு காலையில ஒரு காஃபியை கொடுத்து அனுப்பிடுவோம். அதான் கரெக்ட். அமுதா மேடம், காஃபி ரெடி. மேடம் எங்க? வாச கதவை திறந்து வச்சுட்டு வாக்கிங் போயிட்டாங்களா? டைம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை பாத்ரூம் போயிருக்காங்களோ? மேடம் அங்கேயும் காணமே, எதிர் ரூம்லையும் காணோம், எங்கேயும் காணமே. மேடம் எங்க போயிட்டாங்க? என் வீட்டில் தங்கின ஒரு பொண்ணு, அதுவும் நடிகை காணாம போயிட்டா என்னை கொட்டஞ்சி எடுத்துருவாங்களே. ஒருவேளை தூக்கத்தில் நடக்கிற வியாதியா இருக்குமோ? அமுதா, அமுதா எங்கம்மா போயிட்ட? அதான் போயிட்டால, அப்புறம் என்ன அம்மா? அமுதா எங்கடி போயிட்ட? ஏதாவது லெட்டர் கிட்ட எழுதி வச்சிருக்காளா? ஒன்றுத்தையும் காணுமே. ஓகே ஓகே, நாம எதுக்கு அவளுக்காக கவலை பண்ணோம்? இனிமே கவலை போகிறதில்ல. அவளா வந்தா, அவளா போனா.
இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. போட்டோம், தொல்லை விட்டுது. நம்ம ஆஃபீஸ் கிளம்புவோம். மணி 9:15. டிராஃபிக்கில் எப்படி ஆஃபீஸ் போய் சேருது? ஆமாம், வீட்டு சாவி எங்கே வச்சோம்? ஃபோன் அடிக்குது. அட நம்ம நளினி. நளினி, என்ன விஷயம்? எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. என் மானத்தை வாங்குறதுக்குன்னே நீங்க பிறந்து வந்திருக்கீங்களா? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி கத்துற? நான் ஊருக்கு போறேன்னு கிளம்ப கூடாது, உடனே உங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவீங்களே. நளினி, எதுவாக இருந்தாலும் நேரடியாக சுருக்கமாக சொல்லு. நான் பாட்டுக்கு ஒழுங்காக இருக்கேன். நீ என்னடானா? இப்படி ஒரு மனுஷன் புருஷனா கிடைக்கணும்னா நான் கோயில் கோயிலா அலைஞ்சேன். நளினி, பக்கத்தில் இருந்தபோது தான் பாடாப்படுத்தினேன். ஊருக்கு போயிட்டோம் ஏன் என் உயிரை வாங்குற? இவ்ளோ நடந்திருக்கு, அப்ப கூட உங்க வாயிலேந்து ஆமா தப்புதான்னு ஒரு வார்த்தை வரலையே. என்ன தப்பு நடந்துருச்சு? எதுக்கு ஆமான்னு சொல்லணும்? பூடகமாக பேசுறது, பொடி வச்சு பேசுறதெல்லாம் இப்போ வேணாம். முக்கியமாக ஏதாவது இருந்தால் சொல்லு, இல்லை ஊர்லேருந்து வந்தப்புறம் சொல்லு. 1 மணி நேரமா டிவில இந்த நியூஸ் தான் ஓடுது. முதல்ல டிவியை வச்சு பாருங்க. அது எந்த நியூஸாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கிறேன். எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. உங்களை பத்தின நியூஸ் தான் காட்டுறான் பாருங்க, நான் அப்புறம் பேசுறேன். என்னை பற்றின நியூஸா? என்ன நியூஸ்? அப்படி ஒன்றும் நான் பெருசாக பண்ணலையே. எதுக்கு என்னை பற்றி நியூஸ்? ரிமோட் அங்கே ஒரு இடமா இருக்காதே. முக்கிய செய்தி: பிரபல நடிகை அமுதா காதலனுடன் வீட்டை விட்டு ஓடினார். அடிப்பாவி, அதான் சீக்கிரம் எழுந்து கிளம்பிட்டாளா? மகள் அமுதாவை காணவில்லை என பெற்றோர் போலீசில் புகார் கொடுத்துள்ளனர். சித்தப்பா மட்டும்தானா? வேற யாரும் இல்லைன்னா? நல்லா நடிச்சிருக்கா. பல நாட்களாக அமுதாவை பல இடங்களில் சந்தித்த இளைஞன்தான் அமுதாவின் காதலனாக இருக்கலாம் என போலீஸ் சந்தேகம். ஓஹோ, அவனை எங்கேயோ வர சொல்லிட்டு இவ இங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு காலையிலே கிளம்பி போயிருக்கா. போய் போய் உடம்பு முழுக்க போய் சித்தப்பா அடிக்கிறாரு, சித்தப்பா உதைக்கிறாரு அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலே. போய் தொலைட்டு. ஒரு நாள் ராத்திரி இங்க தங்க வச்சு உதவி பண்ணதுக்கு என்னை எந்த வம்புலையும் மாட்டி விடாம போனாலே அது வரைக்கும் சந்தோஷம். இனி யாருக்கும் உதவி செய்யவே கூடாது. சற்று முன் வந்த செய்தி: போலீஸ் கமிஷனருக்கு அமுதா தன் காதலனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அனுப்பியிருக்கிறார். யாரு இவன்? என்ன மாதிரியே இருக்கான். ஐயோ, நான் தான் நேத்து அவன் என் கூட எடுத்துக்கிட்ட போட்டோ. அடி பாவி, திட்டம் போட்டு என் தலையில கல்ல போட்டுட்டியே. இதுதான் ரொம்ப நேரமா காட்டிட்டு இருக்காங்களா? அதை தான் நளினி என்னை பார்க்க சொன்னாளா? ஆண்டவா, இனிமே நான் வெளியில தலை காட்ட முடியாது. நடிகை பத்திய நியூஸ்னா ஊர் முழுக்க பார்த்துருப்பாங்களே. தேவையில்லாம என் கார்ல ஏறி என்னை சந்தி சிரிக்க வச்சு போயிட்டாலே. போட்டோ எடுத்துக்கலாமன்னு அவ கேட்டதுக்கு முன்ன பின்ன யோசிக்காம சரின்னு சொன்ன பாரு. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ரொம்ப விலைக்கு வாங்காதீங்கன்னு நளினி பல தடவை சொன்னாலே. கேட்கலையே. இப்ப என்ன பண்றது? என்ன ஆபீஸ்ல இருந்து வரிசையா மெசேஜ் வருது. மானம் கட்டவனே, வெக்கம் கட்டவனே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண பாவி. கடவுளே, யோசிக்காம ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு என் கௌரவமே போச்சே. உங்களால எனக்கு எப்பேற்பட்ட அவமானம் பாத்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உங்க கூட உட்காந்துருக்கேன். தலை எழுத்து. நளினி, இதெல்லாம் வேணும் நடந்தது இல்ல. ஒரு வார்த்தை பேசாதீங்க. எத்தனையோ பேர் ஊருக்கு போறாங்களே, அப்பெல்லாம் அவங்க வீட்டுக்காரங்க இப்படிதான் கேவலமா நடந்துக்கிட்டு குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்களா? இல்ல, அது வந்து நான் ஊருக்கு என் கூட வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் மேல இறக்கப்பட்டு பேசுற மாதிரி உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, என்ன பண்றது நளினி, உன் விதி இப்படிதானே ஆயிடுச்சு, அனுசரிச்சுட்டு போன்னு சொல்லும் போது எனக்கு உயிரே போச்சு. நளினி, நான் நல்லவன் நளினி. இன்ஸ்பெக்டர் வரட்டும், அவர்கிட்ட. அதோ இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. நீதானா? எது சார்? இல்லையா தெரியாத மாதிரி கேட்குற? அமுதாவோட அப்பா அம்மா புகார் கொடுத்ததால உன்னை பிடிச்சி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. நீதானான்னு கேட்டால் எது சாருங்கிற? கிண்டல் பண்ணுறியா? எத்தனை நாள் அமுதாவோட உனக்கு பழக்கம்? ஒரே ஒரு நாள். ஓ, அதுக்குள்ளே ஊரை விட்டு ஓட முடிவு பண்ணிட்டியா? இல்லை இன்ஸ்பெக்டர். நீ சும்மாருமா. சொல்லியா அமுதா எங்கே ஒழிச்சு வச்சுருக்க? கடத்தி வச்சுருக்கியா? எவ்வளோ பணம் கேட்கலான்னு இருக்க சொல்லு. சார், நீங்கள் பாட்டு வரிசையாக பேசிகிட்டே போகிறீங்க. அவள் சித்தப்பா கொடுமை அது இதுன்னு அழுதா. இறக்கப்பட்டு தான் தங்க வச்சேன். என்கிட்ட கூட சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா. இதுதான் சார் நடந்தது. ஏயா, என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? இங்கேருந்து பார்த்தா தெரியல சார். வாய முடியா? இந்த பார்,
ஆமாம் நான் அமுதாவை காதலிக்கல, பணத்துக்காக கடத்தினேன்னு ஒத்துக்க. இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு கேஸுக்கு நான் போகணும். என்ன இன்ஸ்பெக்டர், உங்க அவசரத்துக்காக என்ன ஒத்துக்க சொல்றீங்களா? பிரியா ஃபோன் அடிக்குது. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். அமுதாவோட அப்பாவா? சார், பார்ட்டியை பிடிச்சிட்டோம். அமுதாவை எங்கே மறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் சார். கவலைப்படாதீங்க, இன்னொரு 10 நிமிஷம் பார்க்குறேன், இல்லைன்னு லாடம் கட்டிடுறேன். இதை பாருப்பா, அமுதாவோட அப்பா கோவத்தோட உச்சியில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கார். மரியாதையை உண்மையை சொல்லு. இன்ஸ்பெக்டர், இதுக்காக அவரை தூக்கில் போட்டுறாதீங்க. அப்படியே போடுறதானாலும் பார்த்து போடுங்க. அவருக்கு கழுத்தில் ஒரு கட்டி இருக்கு. நீயே அவருக்கு சொல்லி கொடு. ஆமா இன்ஸ்பெக்டர், அமுதாவை நான் தான் கடத்தினேன். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. அப்படி வாயா வழிக்கு. இன்ஸ்பெக்டர், அவர் ரொம்ப நல்லவர். அவர் மேல எந்த தப்பும் இல்லை இன்ஸ்பெக்டர். அதே அமுதா யாரோ ஒரு பையனோட மாலையும் கழுத்துமா வரா? இன்ஸ்பெக்டர், நான் காதலிச்சது இந்த ரகுவை தான், முரளியே இல்லை. நானும் ரகுவும் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்ஸ்பெக்டர். நீ அந்த பையனை காதலிச்சிருக்கீங்க, எதுக்காக என் வீட்டுக்காரரை இதுல மாட்டி விட்ட? அமுதா, விவரமா சொல்லுமா. ரகுவை நான் 3 வருஷமா காதலிச்சேன் இன்ஸ்பெக்டர். அது எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு ஏன் என்ன? இரியா, அவங்க சொல்லட்டும். என்னப்பா ரகு சார், நடந்தது என்ன நீ சொல்லியா? சார், வீட்டை விட்டு 2 பேரும் ஓடி வந்தோம் சார். அமுதாவோட அப்பா ஏற்பாடு பண்ண ஆளுங்க எங்களை துரத்துனாங்க. ஆமா சார், ரொம்ப தூரம் ஓடினதுனால எனக்கு மயக்கமா வந்துச்சு. டக்குன்னு அங்க இருந்த ஒரு கார்ல ஏறி நான் படுத்துக்கிட்டேன் சார். அது ஏன் கார்? நான் முரளி வீட்டுக்கு வந்தேன் சார். ராத்திரி இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி அங்கேயே தங்கிட்டேன். முரளியை பார்த்தா நல்ல மனுஷனா அப்பாவியா இருந்த மாதிரி தோணுச்சு. தேங்க்யூ. வாயை மூடுங்க. முரளிக்கிட்ட சித்தப்பா கொடுமை அது இதுன்னு நான் பொய் சொன்னேன். ஏன்னா ஒருவேளை அவர் என்னை போலீஸில் கொண்டு போய் விட்டுட்டா அப்பா அம்மா கிட்ட நான் மாட்டிப்பேன் இல்லையா? என்னமா நடிச்சிருக்கு, நம்பிட்டேனே. முரளி வாசல்ல படுத்துக்கிட்டதும் நல்லதா போச்சு. ரகுவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு முரளி வீட்டு வாசல்ல விடிய காலையில வர சொன்னேன். அதே மாதிரி என் செக்ரட்டரிக்கும் ஃபோன் பண்ணி நானும் முரளியும் எடுத்துக்கிட்ட போட்டோவை அனுப்பி இதை வச்சு அப்பா அம்மா எல்லாரையும் திசை திருப்பு, அதுக்குள்ள நானும் ரகுவும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. இதுக்கு காரணம் உன்னோட ஒரிஜினல் காதலன் ரகுவை உங்க அப்பா அம்மா பார்த்ததில்லை, கரெக்டா? கரெக்ட் சார். சரி, ராத்திரி பூரா நீ எங்கேயா போன? அமுதா வீட்டு கார் ஷெட்டில் பதுங்கிட்டு இருந்தேன் சார். என்னது, அமுதா வீட்டு கார் ஷெட்லேயே பதுங்கி இருந்தியா? ஆமாம் சார். பெற்றவங்க பொண்ணை காணுங்கிற போது வேற எங்கேயாவது தேடுவாங்க, தன் வீட்டிலேயே தேட மாட்டாங்க. இது பேசிக் சைக்காலஜி. இந்த லாஜிக் யூஸ் பண்ணி அவங்க வீட்டு கார் ஷெட்லேயே தங்கிட்டேன் சார். கிரிமினல் மூளையா உனக்கு? ஏம்மா, நீ பண்ணினது உனக்கே நல்லா இருக்கா? இறக்கப்பட்டு உனக்கு தங்க இடம் கொடுத்த மனுஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க. உனக்கு மனசாட்சி இல்லையா? உங்க மேலே யார் கவனமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக யார் மேலேயோ பழிய போடுறதா? சாரி இன்ஸ்பெக்டர் சார். ரொம்ப சாதாரணமா சாரின்னு சொல்லிட்டேன். இனிமே நானும் என் வீட்டுக்காரரும் தலை நிமிர்ந்து எங்க தெருவுல நடக்க முடியுமா? நீ கல்யாணம் பண்ணிக்க ஏன் புருஷனை அடக்க வச்சிட்டியே. உன் மேல சாரி, உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். சாரி முரளி, ஐ எம் வெரி சாரி. உங்க மனசை நான் வேதனைப்படுத்திட்டேன், தேவையில்லாத சிரமத்துக்கு ஆளாக்கிட்டேன். ஐ எம் ஸோ சாரி. அவசரப்பட்டதுக்கும் இறக்கப்பட்டதுக்கும் நீங்க சொன்ன பொய் கதையெல்லாம் நம்பினதுக்கும் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். விடுங்க, இனிமேவாது ஜாக்கிரதையா இருங்க. இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ நடந்த விஷயத்தெல்லாம் நான் விவரமா எழுதி தரேன். முக்கியமா முரளி மேல எந்த தப்பும் இல்லைன்னு எழுதி தரேன் சார். இந்த கேஸை விட்டுருங்க சார் ப்ளீஸ். எழுதி கொடுங்க. முரளி, இறக்கப்படுறது தப்பு இல்லை, ஆனால் நம்ம சரியான ஆட்களுக்கு இறக்கப்படணும். இல்லைன்னா அந்த இறக்கத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு எதையும் செஞ்சால் இப்படி தர்ம சங்கடமான சூழ்நிலையே வராது. இனிமே நான் பார்த்துக்கிறேன் இன்ஸ்பெக்டர். இதுவரை நீங்கள் கேட்டது நட்சத்திர இரவு நாடகம். எழுதியவர் எஸ். மனோகரன். இதில் நடித்துள்ளவர்கள் நடிகை அமுதாவாக KR அனுராதா, நளினியாக C. கற்பகம், முரளியாக AK உசைன், ரகுவாக V. லோகபாபு. தொகுப்பு T. சுஜின் குமார். அமைப்பு J. ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.